இனிமேல் பொய்யான மேய்ப்பர், பொய்யான மந்த, பொய்யான இது ஒன்றுமே இருக்காது. இன்னைக்கு அதான் சபைகளில் தான் முதல்ல எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் சபையை தான் கட்டி எழுப்புகிறார். சபையில் தான் சீர்திருத்தம் உண்டாகிறது. எந்த சபை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதோ, இன்னைக்கு அது சிறு கூட்டமாக இருக்கலாம், பெருக்கூட்டமாக இருக்கலாம், அது கர்த்தருக்கு முக்கியம் அல்ல. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற ஆத்துமாக்களும் அழிந்து போகும்படியாக நம் கண்களுக்கு முன்பாக விடக்கூடாது. அந்த ஆத்துமாக்களை துஷ்ட மிருகங்கள் இனி சூறையாடக்கூடாது. அப்போது இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அமைதலாக இருக்கக்கூடாது. நாமும் சரியாக்கப்பட வேண்டும். ஒருவேளை ஒரு சில குணங்கள் நம்ம இடத்துல இருக்குமே, ஆனால் அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. பாவ காரியங்கள் இல்லாமல் நாம் மற்ற ஆத்துமாக்கள் அழிந்து போக விடாதபடிக்கு நாம் நல்ல மேய்ப்பன், நம்மை நடத்துகிற மேய்ப்பனுக்குரிய நல்ல ஆடுகளாக இருந்து, நல்ல கண்காணியனாக இருந்து, இனியும் அநேகர் அழிந்து போகாதபடிக்கு நாம் நடக்க வேண்டும்.